சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒவ்வொரு நிறுவனமும் ஒன்று சொல்றாங்க. இது எப்படி சார் நம்பலாமா, இல்லை இதை மே 4க்கு பிறகு அப்படியே விட்டுடலாமா சார்? இல்லை, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அது ஒரு விவாதமாக போச்சு. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பாருங்கள் நீங்கள், அதுதான் ஏறக்குறைய சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விவாதம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு போட பார்த்தீங்கன்னா, கடந்த எலெக்ஷனில் 2021 பெருசாக யாரும் பேசலை. அதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கு முன் ஆட்சி அமைச்சிட்டு இருந்த அதிமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி. இந்த முறை திமுக தான்ப்பா ஜெயிக்கும், சாலிடாக திமுக தான் ஜெயிக்கும், நிறைய பேர் திமுக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் தமிழகத்தில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ட்டு பெருமளவில் இளைஞர்களோட பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் என்கின்ற ஒரு நபர் உள்ளே வந்தது தான். விஜய் என்கின்ற அந்த அதிர்வலை, அந்த அலை ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான். இளைஞர்களுடைய பெருவாரியான வாக்கு இந்த முறை செலுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ வரைக்கும் விவாதமாக போகுது. நேற்று மேற்கு வங்காளத்தில் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 6 மணிக்கு முடிஞ்ச பிறகு 6:30 மணிக்கு நீங்கள் வெளியிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. திடுதிப்புன்னு நேஷனல் ஊடகங்கள் டக்குன்னு அடித்தது என்னன்னா, திமுக தாங்க வெற்றி பெறும், திமுக கூட்டணி தான், 145லேருந்து 160, 130லேருந்து 170 இப்படியா ஒன்று போட்டுருந்தாங்க. ஏறக்குறைய என்னடா அது, மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருந்துன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் போக போக பார்த்தீங்கன்னா 2-3 ஊடகங்கள் இல்லைங்க, தாவேகாவிற்கு இந்த வாட்டி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, பெரிய செல்வாக்கை தாண்டி ஒரு 98லேருந்து 120 வரைக்கும், இப்போ 98லேருந்து 120 ஆட்சி அமைச்சர் முடியுமா அப்படின்னா அது எக்ஸாக்டாக இருக்கு. அது கொஞ்சம் ஏறக்குறைய கூட இருக்கும். ஒருவேளை தாவேகாவினுடைய தயவில் மற்றவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மாறுமா, ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட்டா, இல்லை தாவேகா ஒரு முக்கிய இதுவாக பேசப்படுமா, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆனா கட்சி தானே இருந்து அதுக்குள்ள 90 சீட்டு வந்துருமா அப்படின்ற பேச்சு பெரிய அளவில். அது காரணம் என்னன்னா, 2 ஊடகங்கள், ஒன்று இந்தியா டுடே, இன்னொன்று ஆக்சஸ் மை இந்தியா, இந்த 2 ஊடகங்கள் கணித்த கணிப்பு தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதே வேளையில் பெரும்பான்மையான ஊடகங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள், ஏன் அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லையா, அதிமுக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து 130, 140 சீட்டு வரைக்கும் வருங்க அப்படின்னு, அது ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி இப்படியா போயிருக்கிறதுனால இது ஒரு குழப்பமான தேர்தல் கருத்து கணிப்பு தான். நீங்க சொன்ன மாதிரி மே 4ஆம் தேதி தான் இதனுடைய ரிசல்ட் என்னன்னு உண்மையா தெரிய வரும். இந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி தாவேகாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை சார் ஏற்படுத்தும்? கருத்து கணிப்பு தாவேகாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அதுதான் தாக்கம் தான் சொல்றாங்க இல்லைங்களா. கருத்து கணிப்புக்கு பிந்தி இப்போ வந்திருக்கிறது என்னன்னா, முதல்ல தாவேகாவுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது 145லேருந்து 160 திமுக கூட்டணி வரும் அப்படின் பொழுது அதில் குறிப்பிட்டிருந்த தாவேகாவினுடைய சீட்டு 2லேருந்து 10 வரைக்கும் வரும், 2லேருந்து 7 வரைக்கும் வரும். சில ஊடகங்கள் 0லேருந்து ஒரு 3 சீட்டு வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த 2-3 ஊடகங்கள் தாவேகாவும் ஒரு 100 சீட்டுக்கு மேல அடிக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே நிலைமையே தலைகீழ மாறிச்சு. இந்த கருத்து கணிப்பை புரிஞ்சுக்க முடியாத ஒரு இதுவாகிப்போச்சு. தாவேகாவினர் இன்னும் கேட்டா உற்சாகமாயிட்டாங்க, திமுகவினர் ஒரு பக்கம் உற்சாகமா இருக்காங்க. அறிவாலயத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. தாவேகாவில் பார்த்தீங்கன்னா பனையூர்ல வேட்பாளர்களை சந்திச்சு விஜய் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அதனால ஏடிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே சைலண்டா இருக்காங்க, ரைட் வரட்டும், நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, நாங்க பாருங்க ஒரு பக்கம் சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறதுனால இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேர்தல் கருத்து கணிப்பாக இருக்கிறது என்பதுதான் பொதுமக்களே பேசுகிற ஒரு உண்மை. தேர்தல் முடிவு ஒருவேளை விஜய்க்கு சாதகமா இல்லைன்னா அவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன மாதிரி சார் இருக்கும்? இது நல்ல கேள்வி. உண்மையிலேயே ஏன்னா பெரும்பாலும் அவர் கடையை சாத்திட்டு கிளம்பிடுவார், கட்சியை விட்டுட்டு போயிடுவார், வெளிநாட்டிற்கு தப்பி ஓடி விடுவார். எப்படி பாருங்க, தப்பி ஓடி விடுவார், அதில் வர இதுதான் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவார், இல்லை 1 வருஷம் அங்கே இருந்துட்டு அதன் பிறகு மெல்ல வருவார். இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, மறுபடியும் அவர் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமா, அவர் தான் அவங்க கட்சியினர் தானே, அவங்க சம்மந்தப்பட்டவங்க தானே 250 கோடி 250 கோடின்றாங்க, அதை விட்டுட்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா, ஆனால் மறுபடியும் நடிக்க வந்துடுவார். இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அப்படிலாம் விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படியாப்பட்ட ஒரு இளைஞர்கள் மத்தியில் தனக்கு கிடைத்த வரவேற்பு. இப்படி தான் சொன்னதுக்காக அந்த ஓட்டு போட்ட அந்த இளைஞர்கள், அதை தாண்டி கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அவங்க சந்தித்த விமர்சனங்கள், எக்ஸிவலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பனையூரில் கொடியேற்றப்பட்ட கட்சி, ஏன்னா ஒரு கொடியேற்றத்தை கூட ஒரு விழாவாக நடத்துவாங்க,
அதை கூட நடத்தாத கட்சி. அப்புறம் வந்து விஜயே மொத்தத்தில் வந்து ஒரு 14 இடத்துல தான் அவர் வந்து ரோட் ஷோவும் இப்போ அந்த பிரச்சாரத்தையும் பண்ணியிருக்கிறாரு. 234 தொகுதியில் இப்படியா விமர்சனம் பண்ண கட்சி அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள், இந்த மக்கள் அப்படின் பொழுது அதை அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. தொங்கு சட்டசபை உருவானால் விஜய் கையில் தான் ஆட்சி இருக்குமா சார்? தொங்கு சட்டசபைக்கு விஜய் ஒரு காரணமாக இருந்தா. ஏன்னா இந்த கருத்து கணிப்பில் வச்சு பார்க்கும்பொழுது ஓகே, இப்போ 120 அப்படின்னா அந்த 120 இல்லை 98ன்னா கூட எக்ஸாக்டாக 98லாம் வராது வந்து ஒரு உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக அப்படின்னு வரும்போது விஜயோடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் தொங்கு சட்டசபை வந்தா. அப்படி இருந்தால் ஒரு வேளை அவர் வந்து அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, பெரும்பாலும் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாருங்களா கொள்கை எதிரி அரசியல் எதிரி. அப்படி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா அங்கே வந்து கொள்கை எதிரி பிஜேபி இருக்குதே அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அது தேர்தலுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அது வந்து முடிவாக தெரிய ஆரம்பிக்கும். இது எதுவும் வெறும் அனுமானம், ஒரு பேச்சாக தான் இருக்கும். அது இதில் வந்து இந்த கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது ஒரு வேளை விஜய்க்கு எத்தனை தொகுதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இந்த வாய்ப்புன்னு வந்து நாம கூட மறுபடியும் என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு 4-5 ஊடகங்கள் வந்து அவருக்கு 7 இடம் கூட வராதுன்றாங்க. சில ஊடகங்கள் வந்து ஒரு 20 இடம் வருங்கன்றாங்க. வந்து சில ஊடகங்கள் வந்து ஏங்க சாலிடாக அவர் வந்து ஒரு 100லேருந்து 120 வரைக்கும் வருன்றாங்க. இது வெறும் அனுமானம் தான். வந்து நீங்கள் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி எடுத்தாங்க, எந்த ரேஷியோவில் எடுத்தாங்க, எத்தனை பேரை சந்திச்சாங்க, பெருநகரத்தில் எடுத்தாங்களா, நகரத்தில் எடுத்தாங்களா, கிராமப்புறங்களில் எடுத்தாங்களா, எத்தனை பேரை அவங்க மீட் பண்ணாங்க, அது இளைஞர்கள் எத்தனை பேர், முதியவர்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், அவங்க கரெக்டாக தான் வந்து அந்த ஓட்டு போட்டது வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் நிறைய இருக்குது. வந்து ஃபோனில் எடுத்தாங்களா, ஆன்லைனில் எடுத்தாங்களா, அல்லது ஓட்டு போட்டவொடனே இந்த வாக்குச்சாவடி பக்கத்தில் இருந்து எடுத்தாங்களா, இது அத்தனையும் அந்த கேள்வியாக இருக்குது. வந்து ஏன்னா இங்கே இதை கணிக்கவே முடியல. வந்து அதனால் வந்து அந்தந்த ஊடகங்களுக்கு கிடைத்த அந்த தரவுகள் படி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி 4ஆம் தேதி தான் சஸ்பென்ஸ் தெரியும். ஒரு 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 மேட்சோடைய கடைசி பந்து, அந்த ஓவரில் கடைசி பந்தில் தான் அந்த மேட்சுக்கு வந்து அந்த யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குமோ அந்த பரபரப்பு, ஒரு சீட்டோடைய நுனியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி அதுக்கு ரொம்ப நாள் இல்லை. சனி ஞாயிறு 2 நாள் தான், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான், திங்கக்கிழமை தெரிஞ்சு போயிட்டு போகுது. அதனால வந்து இது வெறும் விவாத பொருளாக தான் என்னை பொறுத்த வரைக்கும். வந்து இதை யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறார்கள், யார் பெரும்பான்மை பெறப் போகிறார்கள், யார் தனி பெரும்பான்மை பெறப் போகிறார்கள், யார் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதில் எல்லாம் வந்து 4ஆம் தேதி தான் அப்பட்டமா தெரியும். ஊடகங்கள் இந்த கருத்து கணிப்பு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் விஜய் தான் நம்ம சொல்லலாமா சார்? நிச்சயமாக அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல அசாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு 5 சட்டசபைக்கான தேர்தல் நடந்திருக்கு. மற்ற 4 ஸ்டேட்டில் இல்லாத அளவுக்கு இந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் பேசுறதுக்கான காரணம், நேஷனல் மீடியாக்கள் அதை பேசுறதுக்கான காரணம் விஜயோடைய தாக்கம் தான். ஏன்னா எப்போவுமே ஒரு மனநிலை என்ன இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதுதான் காலங்காலமாக இருக்கிறது. ஒன்று ஏடிஎம்கே, இல்லைன்னா டிஎம்கே, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே, இதுதான் மாறி மாறி இருக்கிறது தான். அதனால் இந்த முறை விஜய் வந்ததுனால தான் இந்த அளவிற்கு இந்த கருத்து கணிப்புகள், இந்த விவாத பொருட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கான காரணம் அதுதான். இதுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புலாம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து உண்மையாக இருந்திருக்கா சார்? இல்லை, அதில் நிறைய மாறுதலும் இருந்திருக்குது. சிலது வந்து உண்மையாக இருந்திருக்குது, சிலது வந்து மாறி இருக்குது. அதான் சொல்கிறது வந்து எப்படின்னா, ஒரு அனுமானத்தில் ஒரு சாம்பிளில் தான் நீங்கள் வச்சு, இப்போ ஒரு நீங்கள் ஒரு உணவுப் பொருளில் ஒரு சாம்பிள் நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 10 லிட்டர் தேன் இருக்குதுப்பா, அதில் ஒரு 5 சொட்டு கையில் ஊற்றி தேன் நல்லா இருக்குதா அப்படின்னா தரமாக இருக்குதுப்பா, இந்த 5 வச்சு கண்டுபிடிச்சலாம். இது அப்படி கிடையாது. வந்து ஒவ்வொருத்தருடைய வாக்கு செலுத்தருடைய மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்குது, யார் எப்படி வாக்கு செலுத்தியிருக்காங்கன்றது வந்து நம்ம வந்து பூத கண்ணாடி வச்செல்லாம் போய் பார்க்க முடியாது. வந்து அது ஓட்டு என்ன பிறகு தான் தெரியும். இது வெறும் இதுதான் வந்து அனுமானம் தான். இது வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு 5 சாம்பிள் வந்து ஒரு 5000 சாம்பிள் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டி அவருடைய மனநிலை என்ன என்பது அதுவும் இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் போது தான் தெரியும். வாக்கு எண்ணிய பிறகுதான் முழுமையாக தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்க, 2 லட்சம் ஓட்டு அப்படிலாம் சொன்னவங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் விஜய் வந்ததுக்கு அப்புறம்? இல்லை, அது நல்ல அருமையான கேள்வி. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கோம். நம்ம 25,000 ஓட்டு 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம். இந்த முறை வந்து அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு மாறுதலாக இருக்கும். 100 வாக்கு வித்தியாசம், 1000, 500, 2000, 3000 இந்த மாதிரி நிலைமை கண்டிப்பாக வரும். அது கண்டிப்பாக விஜய் வந்ததுக்கான காரணம் வந்து ஓட்டு வந்து பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வாட்டி. அது யாருடைய ஓட்டு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து அதுவும் பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது.
ஏன்னா சில பேர் வந்து டிஎம்கே ஓட்டை பிரிச்சுட்டாருன்றாங்க, சில பேர் வந்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிச்சுட்டாருன்றாங்க, இல்லைங்க விஜய் தாங்க சாலிடாக ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வாங்கியிருக்காருன்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் இந்த 100, 1000, 2000, 3000 இந்த மாதிரியான வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த வெற்றி தோல்வி இருக்கும் என்பது அந்த தேர்தல் எண்ணும்போது, வாக்கு எண்ணும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். விஜயின் அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி சார் இருக்கும்? அது வெற்றியோ தோல்வியோ, அடுத்த 5 ஆண்டு காலம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அதான் சொல்லிட்டேன் நான். இந்த வெற்றியை தோல்வியை தாண்டி அரசியல் பண்ணி ஆகணும். கட்சி ஆரம்பிச்சாச்சு, இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு மக்களை திரட்டியாச்சு, ஒரு எழுச்சி, இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாச்சு. அதனால வந்து வெற்றி தோல்வியை வந்து அதை தாண்டி அந்த கட்சியை நடத்தணும் அப்படின்போது ஒரு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் மாறித்தான் ஆகணும். இப்பயே முழு நேர அரசியல்வாதியை மாறிட்டாரு. ஆனால் அவர் மேலே இருக்கிற விமர்சனம் என்னன்னா, மறுபடியும் நடிக்க போவார், மறுபடியும் ஃபாரின் போவார், அவர் இங்கே இருக்க மாட்டார், அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார், இந்த மாதிரியான வெறும் வதந்திகளாக தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய செல்வாக்கை பார்த்தாச்சு கட்சியில், இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவை பார்த்த பிறகு சரி, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அப்புறமா வந்து சட்டமன்ற தேர்தல் இருக்குது. நீங்கள் வெற்றியா தோல்வியான்னு தெரியாதது சொல்கிறேன் நான். அதனால் கட்சியை விஜய் பலமாக நடத்துவார் என்பது பொதுவான நம்பிக்கை. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.